வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை என்பது சனியின் ஆதிக்கத்தினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகச் சிறந்த போராட்டக் களமாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். கும்ப லக்னம் என்பது ஒரு வாயு தத்துவத்தை கொண்டது என்பதால் உங்களது சிந்தனைகள் எப்போதும் மிக உயர்ந்ததாகவும் புதுமையாகவும் இருக்கும். அதே வேளையில் மகர ராசி நிலத்தத்துவத்தை கொண்டது என்பதால் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தும் போது மிகவும் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இரண்டுமே சனியின் வீடுகள் என்பதால் உங்களிடம் ஒரு அசைக்க முடியாத மன உறுதியும் நேர்மையும் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் எளிமையானவராகவும் அமைதியானவராகவும் தெரிந்தாலும் உங்கள் மனதிற்குள் உலகை பற்றிய ஒரு ஆழமான புரிதலும் தொலைநோக்கு பார்வையும் எப்போதும் இருக்கும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய தயங்கும் போது நீங்கள் உங்களது அனுபவ அறிவைக் கொண்டு அதனை மிக தைரியமாக எதிர்கொள்வீர்கள். சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தீவிரமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் கௌரவத்தை எப்போதுமே விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். கடின உழைப்பு என்பது உங்களின் தாரக மந்திரம் என்பதால் ஆரம்பத்தில் வெற்றிகள் தாமதமாக வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடையப் போகும் சிகரம் மிகவும் நிலையானதாக இருக்கும். நீங்கள் ஒருபோதும் குறுக்கு வழியில் முன்னேற விரும்ப மாட்டீர்கள். உழைப்பால் மட்டுமே ஒருவன் உயர வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். உங்களது இந்த நேர்மையான குணமே உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுக்கும். உங்களை ஒரு மௌனமான சாதனையாளராகவே உலகம் பார்க்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பொறுப்புள்ள தூணாக இருந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். கும்ப லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சுதந்திரமான சூழலை வழங்க விரும்புவீர்கள். அதே நேரத்தில் மகர ராசியின் சனி பகவான் உங்களை குடும்பத்தின் ஒழுக்கமான நடைமுறைகளில் மிகவும் கராராக இருக்கச் செய்வார். உங்கள் பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் பெயரை காப்பாற்றுவதில் நீங்கள் எப்போதும் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களின் ஆசிர்வாதமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பதமாக நீங்கள் கருதுவீர்கள். வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு தோழமையுடன் கூடிய நேர்மையை எதிர்பார்ப்பீர்கள். உங்களது அன்பு என்பது வெளிப்படையான பேச்சை காட்டிலும் அர்ப்பணிப்பான செயல்களில் அதிகமாக வெளிப்படும்.
குடும்பத்தில் ஏதேனும் சவால்கள் வரும்போது மற்றவர்கள் கலங்கினாலும் நீங்கள் மட்டும் மிகவும் நிதானமாக சிந்தித்து அந்த சிக்கலை வேரோடு அறுக்கும் ஆற்றல் கொண்டவர். உங்கள் உறவினர்களிடம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணினாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக நின்று உதவி செய்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் மௌனம் மற்றும் தனிமை விரும்பி குணம் உங்கள் குடும்பத்தாருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் உங்கள் மனதிற்குள் அவர்கள் மீதான பாசம் எப்போதும் ஆழமாக இருக்கும். உங்கள் இல்லறம் அமைதியானதாகவும் அதே சமயம் கௌரவமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமை கொண்டவராகவும் எதையும் முன்கூட்டியே கணிக்கும் புத்திசாலியாகவும் திகழ்வீர்கள். நிலம் சார்ந்த தொழில்கள், கட்டுமானம், இயந்திரங்கள் தயாரித்தல் அல்லது சமூக சேவையுடன் இணைந்த வியாபாரங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். சனியின் 2 வீடுகளும் தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு பழைய பொருட்களை புதுப்பிக்கும் தொழில்கள் அல்லது இரும்பு சம்பந்தமான துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன் அதன் அனைத்து சாதக பாதகங்களையும் அலசி ஆராய்ந்து ஒரு திட்டமிடலை செய்த பிறகே களத்தில் இறங்குவீர்கள். உங்கள் நிதானமே உங்கள் வெற்றிக்கான அச்சாணியாக அமையும். லாபத்தை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தரத்திற்கும் நேர்மைக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக மன நிம்மதியை தரும். ஏனெனில் உங்களது சுதந்திரத்தை பறிக்கும் எதையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். பணியாளர்களிடம் நீங்கள் ஒரு கண்டிப்பான முதலாளியாக தெரிந்தாலும் அவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவதில் நீங்கள் முன்னோடியாக இருப்பீர்கள். இதனால் உங்களது தொழில் காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு எப்போதும் லாபகரமாகவே இருக்கும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் மிகச்சிறந்த ஊழியராக விளங்குவீர்கள். உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முதுகெலும்பாக இருப்பீர்கள். கொடுக்கப்பட்ட வேலையை அதன் நுணுக்கங்கள் மாறாமல் மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பதில் நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று அழைக்கப்படுவீர்கள். நிர்வாகத்துறையில் நீங்கள் மிக உயர்ந்த பதவிகளில் அமரும் யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் உங்கள் பங்களிப்பு வியக்கத்தக்கதாக இருக்கும். மேலதிகாரிகள் கடினமான அல்லது சிக்கலான பணிகளை எப்போதும் உங்களிடமே ஒப்படைப்பார்கள். ஏனெனில் உங்களால் மட்டுமே அதனை சீராக செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். வேலையில் ஏற்படும் தேவையற்ற அரசியல் மற்றும் வதந்திகளை புறக்கணித்துவிட்டு உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருக்கும் குணம் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். சனி பகவானின் ஆதிக்கத்தால் பதவி உயர்வு கிடைக்க சற்று தாமதமானாலும் இறுதியில் நீங்கள் அடையும் வெற்றி மிகவும் கௌரவமானதாகவும் அனைவராலும் மதிக்கப்படுவதாகவும் அமையும். உங்களுக்கு கீழ் வேலை செய்வதர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து அவர்களின் திறமையை மெருகேற்றுவீர்கள். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்கள் நிதானத்தை இழக்காமல் செயல்படுவது உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இதுவே உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக மாற்றும். உங்களது அர்ப்பணிப்பு உணர்வு உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் உங்களுக்கு தனி திறமை உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்தை சேமிப்பதிலும் அதனை சரியான முறையில் முதலீடு செய்வதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பணத்தின் மதிப்பையும் அதனை சேர்க்க வேண்டிய கஷ்டத்தையும் நீங்கள் சிறு வயதிலேயே உணர்ந்திருப்பீர்கள் என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை அறவே வெறுப்பீர்கள். நீங்கள் பெரும்பாலும் நிலையான சொத்துக்களான நிலம், வீடு மற்றும் நீண்டகால முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இதுவே உங்களது பிற்கால வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே ரகசியமாக உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் வீணாக போகாது. கடன் வாங்குவதை நீங்கள் ஒரு கௌரவ குறைவாக கருதுவீர்கள். அப்படியே தவிர்க்க முடியாத சூழலில் கடன் வாங்கினாலும் அதனை தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டாவது சீக்கிரமே திருப்பிச் செலுத்தி விடுவீர்கள். உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு உங்கள் சேமிப்புகள் பன்மடங்கு உயர்ந்து உங்களை ஒரு பெரிய செல்வந்தராக மாற்றும் யோகம் உங்களுக்கு உண்டு. வரவு 8 செலவு 10 என்ற நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். உங்களது நிதி திட்டமிடல் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். உங்களது உழைப்பால் ஈட்டிய ஒவ்வொரு ரூபாயையும் மிகச்சரியாக பயன்படுத்துவதில் நீங்கள் ஒரு நிபுணராக திகழ்வீர்கள். உங்கள் நிதி நிலைமை எப்போதும் சீராக இருக்கும்படி நீங்கள் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டே இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான வேலை பழுவால் ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படலாம்.
கும்ப லக்னம் மற்றும் மகர ராசி ஆகிய இரண்டுமே கால்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிப்பவை என்பதால் அந்த பகுதிகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதிகப்படியான வாயு தொல்லை அல்லது ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள தகுந்த உணவு பழக்கவழக்கங்களை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. எலும்புகள் மற்றும் மூட்டு பகுதிகளில் சில உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதும் முறையாக உடற்பயிற்சி செய்வதும் உங்கள் உடலை திடமாக வைத்திருக்க உதவும். நீங்கள் எப்போதுமே எதையாவது தீவிரமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்காக தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பெரிய பலனை தரும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்வதும் இரவு நேரங்களில் போதுமான அளவு உறங்குவதும் உங்கள் உடலை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும். வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழலாம். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உங்கள் கடமையின் அடையாளமாகவும் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் எப்போதும் ஒரு கண் வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். ஆனால் அவர்கள் சோம்பேறியாகவோ அல்லது வழிதவறி போவதையோ உங்களால் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கையும் யதார்த்தத்தையும் கடின உழைப்பின் மதிப்பையும் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் பிற்காலத்தில் மிகவும் தைரியமானவர்களாக உருவெடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏனெனில் நீங்கள் எதையும் ஒரு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு செய்ய நினைப்பீர்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்க நினைப்பார்கள். இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருப்பார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் புகழ் இன்னும் மேலோங்கும். வயதான காலத்தில் அவர்கள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த வளர்ப்பிற்கு பெரிய வெற்றியாகும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் விதமாக சிறப்பாக திகழ்வார்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் எப்போதும் இருக்கும். நீங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக பயணம் செய்வதை விட ஏதாவது கற்றுக்கொள்வதற்காகவே பயணம் செய்வீர்கள். கும்ப லக்னம் ஒரு வாயு தத்துவ லக்னம் என்பதால் நீங்கள் ஒரே இடத்தில் முடங்கி கிடக்க பிடிக்காமல் அவ்வப்போது மாற்றங்களை தேடி பயணம் செய்வீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாகவும் லாபகரமானதாகவும் அமையும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற உதவும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது சிந்தனை திறனையும் விரிவுபடுத்தும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாகவும் எந்த தடங்களுமின்றி அமையும். மலை பிரதேசங்கள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்குச் செல்வது உங்களுக்கு பிடிக்கும். அங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் செல்ல விரும்புவீர்கள். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் கும்ப லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் என்பதில் ஐயமில்லை. உங்களது நிதானமும் விடாமுயற்சியும் உங்கள் இரு கண்களாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்போதுமே சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில போராட்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அதன் இறுதியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீர்கள். உங்கள் பிடிவாதத்தையும் சில நேரங்களில் தோன்றும் அளவுக்கு அதிகமான விமர்சிக்கும் குணத்தையும் மட்டும் தவிர்த்துவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் ஒழுக்கமுமே உங்களை பிற்காலத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள்.
உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். உங்களது விடாமுயற்சி உங்களை வரலாற்றில் இடம்பெறச் செய்யும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.